ஐபிஎல் ஆக்ஷன் 2025 த ரியல் பிரின்ஸ் கேஎல் ராகுல் 20 கோடி போவான். பயங்கரமான அடியில இருந்து மீண்டு வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாரு ரிஷப் பண்ணிட்டு 25 கோடி ஷோர் ஷாட். சும்மா விளையாண்ட உங்களுக்கே இப்படின்னா எப்படிச்சு கொடுத்த என் தலைவன் ஸ்ரேயஸ் ஐயர் 30 கோடி போவான். இன்டர்நேஷனல் மேட்ச்ல இருந்து ஐபிஎல் இருந்து எல்லா மேட்சையும் உட்காந்து மெனக்கட்டு உட்காந்து பார்த்து, அது இல்லாம சீக்கி சீக்கா பீடாகு தமிழ் கிரிக்கெட் நியூஸ் எல்லா அனலிட்டிக்ஸையும் உட்காந்து பார்த்து எனக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியுமா இல்ல உனக்கு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா சார்? இவ்வளவு நேரம் நீங்க சொன்னீங்களே இதெல்லாம் என்னன்னே தெரியாத ஆள் சார் நானு. நான் சொன்னது கரெக்டா இருக்குமா இல்ல நீங்க சொல்றது கரெக்டா இருக்குமா? நான் சொன்னது என்ன கரெக்டா இருக்கும்? நான் சொல்றதுதான் நான் சொல்றதுதான். எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அட்டி டாக்ஸ். இந்த சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா போத் சினிமா அண்ட் கிரிக்கெட் இது ரெண்டு பத்தி தான் பேச போறோம். இந்த ரெண்டு பத்தின உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோல ஐபிஎல் ஆக்ஷன் 2025 தி பிகஸ்ட் ஆக்ஷன் இன் ஐபிஎல் எவர்னு சொல்லலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் வைஸும் சரி, பிளேயர்ஸோட அந்த நேமா இருக்கட்டும், அவங்க வந்து பயங்கரமா க்ரோ ஆயிருக்காங்க. டீம்ஸ் வந்து நிறைய பிளேயர் வந்து குறி வச்சிருக்காங்க. அதனாலேயே வந்து நிறைய பணம் வந்து புரளக்கூடிய ஒரு ஆக்ஷனாவும் இதுல இருக்கும். இந்த ஆக்ஷன்ல ஏகப்பட்ட பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து 574 பேரை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணிருக்காங்க. அதுல 366 பேர் வந்து இந்தியன்ஸ் அண்ட் 208 பேர் வந்து ஓவர்சீஸ். இது 10 டீம் இருக்காங்கல்ல, 10 டீம்ல 204 ஸ்லாட்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த 204ல நம்ம இப்போ இந்த வீடியோல எதை கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா இந்தியன் பிளேயர்ஸ். அதுலயும் டாப் 10 இந்தியன் பிளேயர்ஸ் யாருக்கு வந்து ஹை டிமாண்ட் இருக்குது, அதுல டாப் 10லயுமே யார் ஃபர்ஸ்ட்ல இருக்க போறாங்க, யார் லாஸ்ட்ல இருக்க போறாங்கன்றது தான் இந்த வீடியோல நம்ம வந்து சும்மா நமக்கு தெரிஞ்சதை வச்சு ஒரு அனலைசிஸ் பண்ண போறோம். ஒன்னும் தெரியாத ஃபர்ஸ்ட் யார் யார் இருக்கான்றத ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே சொல்லிடுவோம். ஓகே, இதுல வந்து நம்ம 10 பிளேயர் எடுத்துறோம். ஃபர்ஸ்ட் 7 பேர் வந்து மார்க்கி லிஸ்ட்ல இருந்து எடுத்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து என் தலைவன் ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், அஷ்தீப் சிங். செகண்ட் லிஸ்ட் யுஸ்வேந்திர சஹால், கேஎல் ராகுல், முகமது சிராஜ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி முகமது ஷமி. ஓகே, சோ இவங்க இல்லாம இன்னும் ஒரு 3 பிளேயர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். வாஷிங்டன் சுந்தர், என் ஆருயிர் வெங்கடேஷ் ஐயர் அண்ட் கடைசியா நம்ம இஷான் கிஷன். 10th பொசிஷன்ல நம்ம இப்போதைக்கு வச்சிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர். ஃபர்ஸ்ட் வந்து வாஷிங்டன் சுந்தரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வச்சு போயிடுவோம். அதாவது நம்பர்ஸ் மட்டுமே ஃபுல் இமேஜ் கொடுத்துறாது, பட் நம்பர்ஸ் ஆல்சோ வில் ஹெல்ப். இப்போ நாங்க எடுத்துக்கிறது எல்லாமே ஐபிஎல் மட்டும் தான் எடுத்துக்கோம். ஏன்னா இன்டர்நேஷனல் மேட்ச்ன்றது டிஃபரெண்ட். ரீசெண்டா வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து ஹி இஸ் ஹேவிங் வெரி குட் கான்ஃபிடன்ஸ். பிகாஸ் டெஸ்ட்ல வந்து யாருமே ஒழுங்கா பண்ணாதப்போ அவர் தான் வந்து பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி செமையா பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் அவருக்கு இருக்குது. பட் ஐபிஎல்னு பாக்குறப்போ கடைசி 4 வருஷம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 1 விக்கெட் எடுத்திருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருக்காரு, அது இல்லாம 6 விக்கெட், அதுக்கப்புறம் 3 விக்கெட். இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸாவே இருந்திருக்கு. எக்கனாமி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கு. 14, அதுக்கப்புறம் 8, 8, 7. 14 ரொம்ப அதிகம். லாஸ்ட் இயர் அவருக்கு பெருசா சான்ஸ் கிடைக்கல, அதுவும் ஒரு விஷயம் தான். பட் அதுக்கு முன்னாடி வந்து எக்கனாமிக்கலா போட்டிருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் எப்படின்னா அவர் வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறாரோ இல்லையோ டைட்டா நமக்கு போட்டு கொடுத்துருவாரு. ஸோ 3 ஓவருக்கு 24, 4 ஓவருக்கு 30 போய் போட்டு கொடுத்துருவாரு. அதை வச்சுக்கிட்டு நீ இன்னொரு பவுலர் வந்து அவங்க வந்து விக்கெட் எடுப்பாங்க. ஸோ எதனால வந்து 10 பொசிஷன் அப்படின்னா இந்த ஸ்டாட்ஸ் தான் காரணம். அவர் வந்து ஹெல்பிங் பவுலர் மாதிரி இருப்பாங்க, ஹெல்பிங் பேட்ஸ்மேன் மாதிரி இருப்பாரு. இன்னொருத்தர் வந்து நல்லா ஆடி கொடுத்துட்டு இருந்தாரு, இவர் வந்து கொஞ்சம் தட்டி ஒரு 20 ரன், தட்டி ஒரு 25 ரன் எடுக்க முடியும். பட் அது வந்து கடைசி வரைக்கும் நின்னு ஜெயிச்சு கொடுப்பாரா டவுட் தான். அது இல்லாம விக்கெட்ஸ் வந்து பெருசா எடுக்கிறது கிடையாது. எக்கனாமிக்கலா போறாரு, நல்லதுதான். பட் வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதுன்றது கொஞ்சம் கம்மியா இருக்குது. சோ அது வந்து ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு அந்த ஸ்டைல்ல இருக்கிற பிளேயர் உங்களுக்கு கிடைப்பாங்க. வாஷிங்டன் சுந்தர் மாதிரி கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ் உனக்கு வேணும் அப்படின்னா ஹர்ப்ரீத் பிரார்னு பஞ்சாப்ல ஆடினாப்ல, ஹி கேன் ஹிட் 2 or 3 sixes அந்த மாதிரி இருக்கும். பவுலிங் சூப்பரா போடுவாரு. அப்துல் சமத் ஹி கேன் ஆல்சோ யூஸ்ஃபுல் பவுலர், 1 or 2 overs போட முடியும். இல்லாம நிதிஷ் ராணாவும் போட முடியும், குணால் பாண்டியாவாலையும் போட முடியும். ஆர்சிபில வந்து ஓப்பனிங் பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்துக்கிற ஸ்வப்னில் சிங். இந்த மாதிரி இந்தியன்ஸ்லயே வந்து நிறைய பேர் இருக்காங்க ஆஃப் ஸ்பின்னர்ஸ். அது மட்டும் இல்லாம ஃபாரின் பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு முஜிபுர் ரஹ்மான் மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. எத்தனை டீமுக்கு வந்து ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப மஸ்டா தேவைப்படுறாங்க அப்படின்னா ஒரு 7 டீமுக்கு தேவைப்படுறாங்க. சோ டிமாண்ட் அதிகமா தான் இருக்குது, அதுக்கு ஏற்ற சப்ளையும் அதிகமா தான் இருக்குது. இப்போ சப்போஸ் வாஷிங்டன் சுந்தர் ஒரு 8 கோடி 9 கோடி போறாங்கன்னா டீம் வந்து யோசிப்பாங்க, ஓகே இதுக்கு மேல போகணுமான்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் 10th பிளேஸ்ல இந்த லிஸ்ட்டுக்குள்ள வந்தது காரணம் அப்படின்னா அந்த கான்ஃபிடன்ஸ். அவர் வந்து ரீசெண்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, நிறைய சான்ஸ் கிடைச்சிருக்குது. சோ அதனால அவருக்கு இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ், சோ அதனால வந்து அவரு இந்த லிஸ்ட்டுக்குள்ள வந்திருக்காரு. சரி, இப்போ வாஷிங்டன் சுந்தர் சொல்றீங்க, எந்தெந்த டீம்லாம் இப்போ இவரோட பொசிஷன் இருக்குல்ல, எந்தெந்த டீமுக்குலாம் முதல்ல அந்த நீடு இருக்கும்? ஃபர்ஸ்ட் இவர் வந்து இந்த பொசிஷன் தான் ஆடுவார்னு கிடையாது. அதனால வந்து நம்பர் 3லயே ஆரம்பிக்கும். நம்பர் 4, 5 ஒரு ஃபினிஷர் மாதிரி வந்து கடைசி ஒரு 20-30 ரன் அடிச்சு கொடுக்கவும் முடியும். போன டைம் ஹைதராபாத் இவர் யூஸே பண்ணல, ஸ்பின் பவுலிங் பெருசா யூஸே பண்ணல. ஒரு டீமுக்கு போயிட்டு அவருக்கு கரெக்டா யூஸ் பண்ணா, என்கரேஜ் பண்ணா நல்லா இது பண்ணுவாரு. சரி, அப்ப நான் கேட்காரு இல்ல தேவை. மண்ணின் மைந்தன், அதிக ரன்களை வந்து அடுத்த டீமுக்கு தாரை வார்த்து கொடுத்த எங்களுடைய மன்னன், எங்களுடைய கனவு கண்ணன் முகமது சிராஜ் அவர்கள். DSP சிராஜ். சிங்கம் சிங்கம், he is but a
சரி, இப்ப இவரோட ஸ்டாட்ஸ் பார்த்தா கடைசி 4 வருஷத்துல போன வருஷம் 15 விக்கெட், அதுக்கு முன்னாடி 19 விக்கெட், அதுக்கு முன்னாடி 9 விக்கெட் அண்ட் 11 விக்கெட். சோ விக்கெட் படி பார்த்தா ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிருக்காரு. எக்கானமி பாத்தீங்கன்னா 8.6, 9, 7.5, 10. நினைக்கிறோம் இது அதிகமா தான் தோணுது. இது ஏன் வந்து நான் சிராஜ் வந்து 1 நாட்ச் ஹையரா நான் பாப்பேன் அப்படின்னா, அவர் விளையாடுறது பெங்களூர்ல 8.6 எக்கனாமின்றது ரொம்ப பெருசு, ரொம்ப சூப்பர். ஓகே, சின்ன கிரவுண்ட். ஆமா, சிராஜ் வந்து ரன்ஸ் லீக் பண்ணுவாரு, நிறைய இடத்துல ரன்ஸ் லீக் பண்ணிருக்காரு. கடைசி கொஞ்சம் மாசங்களா வந்து பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. எதர் அது வந்து 1 டேவா இருக்கட்டும், T20 இருக்கட்டும், அந்த அளவுக்கு பண்றது கிடையாது. வேர்ல்டு கப்லயே வந்து ஒரு பாதி மேட்சஸ்க்கு அப்புறம் டிராப் பண்ணிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பட் பெங்களூர்ல இந்த எக்கனாமின்றது குட். 15 விக்கெட் 19 விக்கெட்ன்றது குட். சரி, இவ்வளவு நல்ல ஸ்டாட் இருக்கு, எல்லாம் சரிதான். ஆனா அப்படியே 9th பொசிஷன். இப்போ வாஷிங்டன் சுந்தருக்கு எப்படி நம்ம சொன்னோம், அந்த மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, இவன் இருந்தா ஜெயிச்சு கொடுப்பான்டா அப்படின்னு. லைக் இப்போ ஒரு பும்ராவை சொல்றோம், பும்ரா வந்தா அந்த 4 ஓவர்ல எய்தர் 15, 16, 20 ரன்குள்ள தான் போவோம், இல்லனா ஒரு 3-4 விக்கெட் கன்ஃபார்ம். சோ அந்த மாதிரி சிராஜ் வந்து நம்பி கொடுக்கறதுன்றது கஷ்டம். ஏன் இதுக்கு போன வருஷம் வந்து சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்லயே லாஸ்ட் ஃபைனல் ஓவர் வந்து எஸ்தேல் தான் போட்டாரு. அதுக்கு முன்னாடி சிராஜ் போட்டுக்கலாம், பட் ஃபைனல் ஓவர்ன்றது எஸ்தேல் தான் அந்த இடத்துல பெஸ்ட் பவுலர்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அக்ரஷன் அதிகமாயிடுச்சு, பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருச்சு. அக்ரஷன் இப்படி, பெர்ஃபார்மன்ஸ் இப்படி. இதுக்கு அப்புறம் இன்னொரு ரீசன் இருக்கு, டிமாண்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபார் தி டீம். அது எத்தனை பேர் கேக்குறாங்க. சிராஜ் வந்து நாட் வின்னிங் பவுலர். ஆர்சிபி ரிலீஸ் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் அதுதான். இப்போ இவர் எந்த டீமுக்கு போய் தன்னோட யூனிக்னஸ் கொடுக்க போறாரு? ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து யார் யாருக்கு எத்தனை டீமுக்கு தேவை அப்படின்னா 10 டீமுக்கு போய் தேவைப்படுறாங்க. எல்லாருக்குமே ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரீடைன் பண்ணாம போயிருக்காங்க. இப்போ பும்ரா மாதிரி ஒரு பவுலர் கூட இன்னொரு பேர் ஒண்ணு இல்ல. அந்த மாதிரி டீம்ஸ்க்கும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவை. அதுவும் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், இந்தியன் கண்டிஷன்ஸ் தெரிஞ்ச ஃபாஸ்ட் பவுலர்ன்றது கண்டிப்பா நெசசரியா இருப்பாங்க. பட் அதே மாதிரி போன டைம் வாஷிங்டன் சுந்தருக்கு எப்படி ஸ்பின்னர்ஸ் நிறைய இருந்தாங்களோ, இங்கேயும் வந்து இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் நிறைய இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புவியா இருக்கட்டும், ஷமியா இருக்கட்டும், நட்டியா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர், இப்போ ஹர்ஷ்தீப் சிங்கா இருக்கட்டும், லைக் இதுலயே வந்து லைக் டாப் பிளேயர்ஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க. அது இல்லாம அன்னோன் பிளேயர்ஸ், ரொம்ப அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸ் வந்து ஃப்ரம் உமேஷ் யாதவ்ல இருந்து இஷாந்த் சர்மால இருந்து நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாம ஃபாரின் பவுலர்ஸ் இருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்போ அகைன் டீம்ஸ் வில் எனக்கு தெரிஞ்சு யோசிப்பாங்க, இவ்வளவு வேலைக்கு மேல போகணுமா அப்படின்னு சொல்லி. மார்க்கி செட்ல வந்தாலுமே யோசிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு டீம் வந்து ரொம்ப ஹெவியா வந்து சிராஜுக்கு போக போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு இன்னொரு டீமுக்குனா முடிஞ்ச அளவுக்கு ஏற்றி விடுவாங்க. சோ இந்த மாதிரி நடக்கும். பட் அதிக பிளேயர்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிறதுனால சிராஜ் வில் நாட் கோ தட் மச். ஒரு 10 crores வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது நான் தான் ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணேன். நானே சொல்றேன் பாருங்க, தி மெஜிஷியன் செஹல், தி மோஸ்ட் அன்லக்கியஸ்ட் பிளேயர். ஆனா எனக்கு என்னன்னா, செஹல் வந்து இத்தனை வருஷம் அவரோட ஒத்துக்கு யாருமே எடுக்கலன்னு. சரி, இந்த இடத்துல ஏன் சிராஜுக்கு மேல செஹல் வச்சது? என்னதான் சிராஜுக்கு வந்து ரீசன்சி பயஸ் இருந்தாலும் சரி, இந்தியாலே நிறைய மேட்ச் விளையாடிருக்காரு, இந்தியாக்கு இன்டர்நேஷனல் லெவல்லயும் நிறைய மேட்ச் விளையாடி இருக்காரு. அண்ட் அவரோட ஸ்டாட்ஸ் ப்ராமிசிங்கா இருந்தாலுமே செஹலை முன்னாடி வைக்கிறதுக்கான முக்கியமான ரீசன், T20 IPL வந்துட்டா என் தலைவன் பூந்து விளையாடுவான். டீமே ஒழுங்கா விளையாடாட்டியும் தன்னோட ரோல ப்ராப்பரா பிளே பண்ற ஒரு பவுலர்னா செஹல். அதை தாண்டி ஆர்சிபி மாதிரி ஒரு கன்றாவியான பெங்களூர் மாதிரி ஒரு கன்றாவியான பெங்களூர் மாதிரி ஒரு கன்றாவியான ஒரு ஸ்டேடியத்திலயுமே ஒரு செஹல்னு ஒரு பவுலர் ஆள வந்து எப்படி பாத்துக்கோங்க, ஒரு எக்கனாமியா ஒரு 8-9 போட்டு நிறைய விக்கெட்ஸ். எப்பப்பெல்லாம் ஆர்சிபி ட்ரபிள்ல இருக்குதோ அப்பெல்லாம் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து செஹல் தான். ஆர்சிபி எப்பயுமே தான் ட்ரபிள்ல இருக்கு. RR பண்ணதுல இருக்கிறதுல மழுமட்டித்தனமான ஒரு மிஸ்டேக் வந்து போத் அஸ்வின் அண்ட் செஹல் 2 பேருமே ரிலீஸ் பண்ணது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு காம்போ வந்து யாருக்குமே அமையாது. அதுவும் அவ்வளவு கம்மி விலைக்கு. அஸ்வினும் 8-9 கோடி எடுத்தாங்க, இவரையும் அந்த 8-9 கோடி எடுத்தாங்க. சோ உனக்கு 16 கோடிக்கு உனக்கு ஸ்பின் அவங்கள ரீப்ளேஸே பண்ண தேவையில்ல. எய்தர் அஸ்வின் இல்ல செஹல் 2 பேரும் யாராவது ஒருத்தர் ரிட்டைன் பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு வந்து நீ RTM மாதிரி வச்சிருக்கலாம். சோ அதை நீ பண்ணாம RR வந்து ரிலீஸ் பண்ணது பெரிய தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன், நாங்க நினைக்கிறோம். இவரோட கடைசி 4 வருஷம் ஸ்டார்ட் போவோம். அதாவது விக்கெட்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் 18, 21, 27 பீக்ல இருந்திருக்காங்க என் தலைவன். அப்பதான் ரிலீஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். 27 மறுபடியும் 18. அதை தாண்டி எக்கானமி போனா கூட 9.4, 8, 7.75, 7. சோ இதெல்லாம் ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 19 பாலுக்கும் வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 15 பாலுக்கு விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் அதுக்கு முன்னாடி வருஷம் 15, அப்புறம் 17.6. இப்போ பேட்ஸ்மேனுக்கு பார்த்தா அப்படின்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து எத்தனை பாலுக்கு எத்தனை ரன் அடிச்சிருக்காங்கன்றது ஒரு இது. ஆவரேஜ் அப்படின்னா எத்தனை மேட்ச்ல எத்தனை ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, ஆவரேஜா எத்தனை ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இதே பவுலருக்கு வந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைக் ரேட்னா அப்படின்னா எத்தனை பாலுக்கு எத்தனை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 19 இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு 19 பாலுக்கும் அவர் விக்கெட் எடுக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் குறைய குறைய அவர் நல்ல பவுலர்னு அர்த்தம். இப்போ ஆவரேஜ் வந்து 30 அப்படின்னா ஒவ்வொரு 30 ரன்னுக்கும் விக்கெட் எடுக்காரு. சோ எந்தெந்த டீம் வந்து செஹலை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி பஞ்சாப் வச்சிருக்கிறது 2 பிளேயர். அடுத்தது ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்லன்ற மாதிரி ஆர்சிபி ப்ராமிசிங்கா ரீடைல் பண்ண மாதிரிலாம் தெரியல, அப்பெல்லாம் கிடையாது. அடுத்தது அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின மாதிரி இவ்வளவு ஒரு ஒரு தப்ப பண்ண ஒரு டீம் RR. அவங்களே திரும்பவும் வந்து 6 கோடிக்கு 7 கோடி கிடைச்சா எடுத்தா
எடுக்க சான்ஸ் இருக்குது. பட் மத்த டீம் விட மாட்டாங்க. மத்த டீம்ஸ் இன்னும் மீதி 3 டீம் இருக்காங்க. ஆக்சுவலா இந்த மீதி 3 டீமுக்கு தான் இவர் வந்து ரொம்ப தேவைன்னு எனக்கு தோணுது. சிஎஸ்கே மறுவாழ்வு மையம். என்னதான் உங்களுக்கு ஜடேஜா மாதிரி ஒரு பவுலர் இருந்தாலும் நமக்கு ஏன் சஹல் தேவை? ஜடேஜா வந்து ஹீஸ் லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் அப்படின்னா ஆஃப் ஸ்பின்னர் அவரு. ஒரு லெக் ஸ்பின்னர்ன்றது கண்டிப்பா நமக்கு தேவை. ஒரு டைம்ல பார்த்தா இம்ரான் தாஹிர்னு ஒருத்தர் சூப்பரா பண்ணாரு. ஒரு டைம்ல முரளிதரன் எல்லாம் இருந்தாரு. அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ தோனியோட ஒரு கைடன்ஸ்ல ருத்ராஜ் கேக்வாட ஒரு கேப்டன்சில அவர் நல்ல லைக் பிரதிபலிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி எம்ஐக்கு வந்து எப்பயுமே காலகாலமா ஸ்பின்னர்ஸ் தான் விட்டுட்டு போயிடுவாங்க. இருக்கிற லைக் எப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பின்னரா இருக்கிறதுக்கும் ஒரு பியூர் ஸ்பின்னர் இருக்காங்க. அந்த மாதிரி லைக் போன டைம் பார்த்தா பியூஷ் சாவ்லா வச்சு மேனேஜ் பண்ணிருந்தாங்க. நல்லா பண்ணாரு. பட் தே ஆர் சம்ஹவ் மேனேஜிங் அந்த மாதிரி இருக்குது. சோ அவங்களுக்கும் ஸ்பின்னர்ஸ் தேவை. எஸ்ஆர்எச்சுக்கும் கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் தேவை. எல்லாத்தையும் விட்டாங்க. ஆமா, எஸ்ஆர்எச் பவுலர்ஸ் சும்மா பேருக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அவர் கேப்டனா இருந்த ஒரே காரணத்தால அவங்க எடுத்து வச்சிருக்கீங்க. சோ அப்படி பாக்குறப்ப சஹலுக்கு வந்து நல்ல ஸ்டாட் இருக்கு அண்ட் ஹி இஸ் இன் ஹை டிமாண்ட் ஃபார் மார்க்கி பிளேயர்ல அவளை வச்சு பாத்தீங்களா? அதுக்காகவே வெங்கி மாம்ஸ் எங்கள் ஆறுயிர் அண்ணன் வெங்கி மாம்ஸ் வந்து இதுல இல்ல ஆக்சுவலா மார்க்கி லிஸ்ட்ல இல்ல. ஆனாலும் வெங்கி மாம்ஸ் வந்து சஹல், சிராஜ் இவங்களெல்லாம் தாண்டி முன்னாடி வந்தது முக்கியமான காரணம். போன சீசன் நாங்க தான் கப்படிச்சோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் வந்து வெங்கடேஷ் ஐயர் தான். போன சீசன்ல எங்க டீமை பாத்தீங்கன்னா எதுவுமே உருப்படியா இருக்காது. ப்ராமிசிங் ஓபனர், ப்ராமிசிங் பினிஷர்லாம் யாருமே கிடையாது. எல்லாருமே வந்து ரன் அடிப்போம். ஆமா, அதுல ரொம்ப ப்ராமிசிங்கா எங்க இறங்கினாலும் என்னோட வேலையை கரெக்டா பாப்பன்றது வெங்கடேஷ். அவரை ரிலீஸ் பண்ணி ஒரு முட்டாள்தனம் பண்ணிடுச்சு. வெங்கடேஷ் ஐயர் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவரால் ஒரு 3rd 4th பொசிஷன்ல இறங்கி பார்த்து ஆடணும். டீம் வந்து மோசமான நிலைமையில இருக்குன்னா ஒரு 10 பால் 15 பால் தட்டி ஆடவும் முடியும். வந்தோடனே டமால் டிமால் அடிக்கணும்னா அதுவும் நல்லா முடியுன்ற மாதிரி ஒரு ஃப்ரீடம் வந்து அவருக்கு அந்த டீம்ல கிடைச்சது, அந்த பொசிஷன்ல கிடைச்சதுன்றதுனால அவர் வந்து நல்லா ஆடினாரு. அது ஸ்டாட்ஸ்மே வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. போன வருஷம் இந்த வருஷம் லைக் 2024ல பாத்தீங்க அப்படின்னா 370 ரன்ஸ், அதுக்கு முன்னாடி 404 ரன்ஸ், அதுக்கு முன்னாடி 182, அதுக்கு முன்னாடி 370 அகைன். ஸோ ஒரு ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் 46, அதுக்கு முன்னாடி 28.8, அதுக்கு முன்னாடி 16.5, அதுக்கு முன்னாடி வந்து 41. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 158 ஸ்ட்ரைக் ரேட். ஒரு நல்ல ஒரு அருமையான ஸ்ட்ரைக் ரேட். அதுக்கு முன்னாடி 145, அதுக்கு முன்னாடி 107, அப்புறம் 128. லாஸ்ட் 2 வருஷத்துல நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. சரி, இப்போ எந்தெந்த டீம் வந்து போறதுக்கு சான்ஸ் இருக்கு, எந்த டீமுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு அரகர ஆல்ரவுண்டர்ஸ் தேவைன்னு பார்ப்போம். ஆல்ரவுண்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 டீம். ஆல்ரவுண்டர்ன்றதை தாண்டி மிடில் ஆர்டர்ல தானே இவர் மோஸ்டா இருக்காங்க. ஆமா, மிடில் ஆர்டர் அண்ட் ஆல்ரவுண்டர் வந்து ஒரு 9 டீமுக்கு தேவை. மிடில் ஆர்டர் வந்து பார்த்தா ஒரு 5 டீமுக்கு வந்து மெயினா பார்த்தா ஒரு 6-7 டீமுக்கு இவர் தேவைப்படுவாரு. எந்தெந்த டீம் வந்து லைக் ரொம்ப ஹார்டா போகக்கூடியது வெங்கடேஷருக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிபிகேஎஸ். ஆர்சிபி அகைன் யாரையுமே ரிட்டர்ன் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு இந்த 2 டீமும் எல்லாத்துக்கும் வந்துடலாங்க. தனியா மென்ஷன் பண்ண தேவையில்ல. எல்எஸ்ஜி அண்ட் எஸ்ஆர்எச் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து இருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டில இருந்து ஹென்ரி கிளாசன் இருக்காங்க. அதை தாண்டி வேற யாரும் இல்ல. 2 பேர் தான் இருக்காங்க. எஸ்ஆர்எச் வந்து நம்பர் 3ல இறங்கிறதுக்கு மேபி ஒரு நம்பர் 3ல நம்பர் 4ல இறங்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது போல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்றது ஒரு இந்தியன் பிளேயர்ன்றது, இந்தியன் கமாடிட்டி இஸ் ஆல்வேஸ் வெல்கம் எனி டீம். சோ அதனால வந்து அவங்க எடுக்கிற சான்ஸ் இருக்கு. அது இல்லாம எல்எஸ்ஜி பார்த்தா அப்படின்னா நிக்கோலஸ் பூரனும் ஆயுஷ் பதோனி மட்டும் தான் இருக்காங்க. மத்தபடி எல்லாமே பவுலர்ஸ் தான். சோ அதனால வந்து இவங்க கண்டிப்பா ஒரு மிடில் ஆர்டர், ஸ்ட்ராங்கான ஒரு மிடில் ஆர்டர் இந்தியன் பேட்ஸ்மேன் ஒரு 3லயோ 4லயோ ஆடக்கூடிய ஒரு ஆள் தேவை. ஜிடி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். தேவைப்படும். ஷாருக் கான் இருக்காரு, அதான் பினிஷர்ஸ் நடுவுல ஒரு ஆள் வேணும்ல. அப்படின்னா எல்லா டீமும் வேணும். இப்ப ஜிடி மாதிரி ஒரு டீமுக்கு வந்து அகைன் பினிஷர்ஸ் அவங்களாம் பினிஷர்ஸ்ல வந்துருவாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுப்மன் கில்லும் சாய் சுதர்ஷன் இருக்காங்க. நடுவுல மிடில் ஆர்டர்ல ஒரு வெங்கி மாதிரி ஆள் இருந்தா நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு சில டீம்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து தேவைப்படுறாங்க. அகைன் அதே மாதிரி ஒரு டிமாண்டும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது இவருக்கு. சோ அதனால இவர் வந்து 7th பொசிஷன்ல இருக்காரு. இவருதான் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் பிளேயர் முகமது ஷமி. அதாவது இப்பதான் இன்ஜரியில இருந்து கம்பேக் கொடுத்து அவர் வந்து திரும்ப பழைய மாதிரியே பவுலிங் போடுறாங்கன்னு சொல்லி நிறைய சோர்ஸ்ல வந்து நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து ஷமின்னு சொல்றப்போ கேள்வி வரலாம். மேபி இப்போ ஆல்ரெடி சிராஜும் ஃபாஸ்ட் பவுலர் தான். நம்ம என்ன சொன்னோம், சிராஜ் வந்து கடைசி பிளேஸ் போறதுக்கு காரணம் என்ன சொன்னோம், ஆல்ரெடி சப்ளை அதிகமா இருக்குதுன்னு சொன்னோம். பட் அதே சப்ளை தானே இவருக்கும் வந்து அதே ஸ்கீம்ல தானே இவரு வருவாரு. அப்புறம் இவர் ஏன் வந்து ஹையா போட்டிருக்கோம், ஏன் சிராஜ் லோவா போட்டிருக்கோம்? யூ கேனாட் கம்பேர் முகமது ஷமி வித் சிராஜ். என்னதான் சிராஜ் வந்து நல்லா ரீசெண்டா நிறைய விளையாண்டாலும் ஐபிஎல்ல ஓரளவுக்கு ஸ்டாட்ஸ் வச்சிருந்தாலும் கம்பேர் டு மத்த பவுலர்ஸ், ஷமி இஸ் a promising bowler. He is a match winning bowler. அந்த லைன் அண்ட் லென்த் பார்த்தா அப்படியே மிஸ் ஆகாது. நறுக்கு போட்டு போயிட்டே இருப்பாரு. ஷமி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து லாஸ்ட் ஸ்டாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 28 விக்கெட், 20 விக்கெட், 19 விக்கெட், 20 விக்கெட், இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஸ்டாட்ஸ். ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 18 ஒவ்வொரு 18 ரன்னுக்கு ஒரு விக்கெட். 18, 24, 20, 23. எக்கனாமி பாத்தீங்கன்னா 8, ஆவரேஜா 8ல இருந்து 7.5 தான் வச்சிருக்காரு. சோ ஒரே விஷயம் வந்து டிராபேக்கா இருக்கிறது அப்படின்னா அந்த இன்ஜுரி மட்டும் தான். அகைன் திரும்ப வந்துட்டாரு. 2025ல கண்டிப்பா ஃபிட் ஆயிடுவாரு.
பட் ஸ்டில் இதுக்கு மேல இருக்க பிளேயர்ஸை விட இவர் வந்து கொஞ்சம் டிமாண்ட் வந்து கம்மியா இருக்குமோன்னு நமக்கு தோணுச்சு. ஷமி எந்தெந்த டீமுக்குலாம் போக வாய்ப்பு இருக்கு? எல்லா எல்லா டீமுக்கும் போக வாய்ப்பு எல்லா இருக்கு. டீமும் போகும். எல்லா டீமுக்குமே இவர மாதிரி ஒரு பவுலர் ஆனா கண்டிப்பா தேவை. எக்ஸப்ட் மேபி ஃபார் மும்பை. மும்பை ஆமா மும்பை மும்பையும் போவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பும்ரா ஷமி 2 பேருமே கிடைச்சா யார் வேணான்பாங்க. போவாங்க. பட் இவர் எப்படி அதிக வரைக்கும் போவார்ல? மும்பை டெவலப் ஈஸியா 11-12 ஏன்னா மும்பை இன்னும் கவர் பண்ண வேண்டிய இன்னும் ஸ்பின்னர்ஸையும் கவர் பண்ணுவாங்க. ஆமா. ஆல்ரவுண்டர் இன்னும் யாராவது ஒரு ஆள் இருந்தாலும் நல்லாதான் இருக்கும். இப்ப அடுத்த ஒரு ஆள்ல தான் எனக்கு இப்ப கொஞ்சம் டவுட் வருது. ஷமி கீழே வச்சுட்டு எதுக்கு இப்ப நீங்க அவரை மேல வச்சீங்க? சோ இப்போ ஷமிக்கு மேல எந்த பிளேயர் இருக்காரு அப்படின்னா இஷன் கிஷன். இஷன் கிஷன் வந்து 3 விஷயத்தை வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவாரு. விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஓப்பனிங்ல அக்ரெசிவ் பேட்ஸ்மேன். ஓகே. சோ இது வந்து எப்படின்னா அவர் வந்து பாக்கெட் டைனமோன்னு சொல்லுவாங்க. வந்தோட டப் டிப்புன்னு ஒரு 20-30 ரன் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாரு. சோ அதனால தான் போன ஆக்ஷன்ல வந்து மினி ஆக்ஷன்ல 16 கோடி வரைக்கும் போனாங்க இஷன் கிஷனுக்கு. அப்படி இருக்கப்போ அகைன் மும்பையே வந்து திரும்ப போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த கோரை திரும்ப ரீபில்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து ஒரு விக்கெட் கீப்பர், நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் அண்ட் யங்ஸ்டர் இன்னும் ஒரு 10 வருஷம் கண்டிப்பா அந்த டீமுக்காக ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து ரன்ஸும் நல்லா அடிச்சிருக்காரு. இப்போ இந்த லைக் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 320 ரன்ஸ், அதுக்கு முன்னாடி 454 ரன்ஸ், அதுக்கு முன்னாடி 418 ரன்ஸ். சோ 400 வந்து ஒரு ஆவரேஜா அதை கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேன் நம்ம சொல்லிடலாம். ஆவரேஜா பாத்தீங்கன்னா 28, 22, 30, 32 வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 148, கிட்டத்தட்ட 150 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காருன்றப்போ நல்ல ஒரு பேட்ஸ்மேன். இப்போ விக்கெட் கீப்பர் வந்து இந்த இடத்துக்கு நிறைய பேருக்கு நிறைய இதுல வந்து ஒரு கிராக்கி இருக்குது. விக்கெட் கீப்பர் ஆக்சுவலா ரொம்ப கம்மியா இருக்காங்க. அகைன் அதுவும் ஒரு விஷயம் தான். விக்கெட் கீப்பர் பார்த்தா அப்படின்னா மொத்தமா வந்து வெறும் கேப்ல ஒரு 20 பேர் இருக்காங்க. 20 பேர்ல நம்ம வந்து நம்பி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜிதேஷ் சர்மா எடுக்கலாம், அலெக்ஸ் கேரி, ஒரு ஜார்ஜ் இங்கிலீஷ், ஒரு லிட்டன் தாஸ், ஓலி போப் நல்ல பிளேயர் தான், டாம் லேத்தம். சோ இந்த மாதிரி லைக் நல்ல தெரிஞ்ச பிளேயர்ஸ் நம்பி போலாம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க. அது இல்லாம அன்கேப் பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு த்ரூ ஜூரியர் மாதிரி ஆளுங்க வந்து அன்கேப் பிளேயர்ஸ்ல இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து போகலாம். விக்கெட் கீப்பர் வந்து ஒரு 7 டீமுக்கு தேவைப்படுறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து ஒரு 6 டீமா? 7 டீம், அதுவும் ஒரு 7 டீமுக்கு தேவைப்படுறாங்க. சோ அப்படி இருக்கப்போ இது வந்து நிறைய டீமுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா தான் இருக்கும். இப்போ சென்னையே நீ எடுத்துக்கேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து ருத்ராஜ் இருக்காரு, கூட இஷன் கிஷனை பாரு, வேற மாதிரி காம்போவா இருக்கும். மும்பை அதே மாதிரி வேற ஒரு காம்போ. ஒரு பக்கம் இப்போ ஆர்சிபி பார்த்தனா கோலி ஒரு பக்கம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுவாரு. இந்த பக்கம் இஷன் கிஷன் டம்மு அடிச்சானா கோலிக்கு பிரஷர் இறங்கி நல்லா ஆடக்கூடிய சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எல்லா டீமுக்கும் நீ கம்பேர் பண்ணலாம். அதனால நம்ம வந்து ஷமிக்கு மேல நம்ம வந்து இஷன் கிஷனை வச்சிருக்கோம். எனக்கு மனசு கேட்க, எனக்கு ஏன் கேட்கலன்னா ஐ கேன் ப்ராமிஸ் ஆன் ஷமி கேன் வின் மேட்சஸ். பட் இஷன் மேல எனக்கு இன்னும் அந்த ஹோப் வந்து சோ இதுக்கு மேல 6 பொசிஷனை கவர் பண்ணியாச்சு. 4 பேர் இருக்காங்க. இந்த 4த்துலயும் வந்து ஃபர்ஸ்ட் 2 பொசிஷனை தவிர மீதி 2 பொசிஷன் கொஞ்சம் குழப்படியா இருந்துச்சு எங்களுக்கு. 4வது பொசிஷன் எனக்கு பிடிச்ச பிளேயர், எனக்கும் பிடிச்ச பிளேயர், மோஸ்ட் அன்லக்கியஸ்ட் பிளேயர்னு வேணா நான் சொல்லுவேன். ஒரு கிரிக்கெட்லயே ஒருத்தர் வச்சு ஃபுட்பால் விளையாண்டாங்க அப்படின்னா அது வந்து கேஎல் ராகுல் தான். எப்படி விஜய் சேதுபதி எல்லா லாங்குவேஜ்லயும் எல்லா படமும் பண்ணாரு, அந்த மாதிரி ஒரு நிலைமையில இப்ப இருக்கிற ஐபிஎல்ல பார்த்தா திடீர்னு ஓப்பனிங் ஆயிட்டு போய் டெஸ்ட் மேட்ச்ல இங்க பக்கம் வந்து மில்லர் இறக்கிடுவாங்க, இந்த பக்கம் ஓடியில பார்த்தா நம்பர் 3ல இறக்கிடுவாங்க, இந்த பக்கம் விக்கெட் கீப்பரா இருப்பாரு, இந்த பக்கம் வந்து அடித்து பார்த்தா ஃபீல்டு நார்மல் ஃபீல்டரா நிப்பாரு. அவர் வந்து கான்பிடன்ஸ் அழிச்சு விட்டு அவர் கடைசி ஒரு 2-3 மேட்ச்ல ஒரு இந்தியா ஏ மேட்ச்ல ஆடினாரு. அவர் அவுட் ஆனதெல்லாம் அப்படிலாம் கேஎல் ராகுல் அவுட் ஆகி பார்த்ததே கிடையாது. ஒரு கிரிக்கெட்டருக்கு என்ன வேணா டெக்னிக் இருக்கட்டும், ஒரு கிரிக்கெட்டுக்கு என்ன வேணா டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷாட்ஸ் இருக்கட்டும், கான்ஃபிடன்ஸ் மட்டும் தான். அந்த ஃபார்ம்னு சொல்லுவாங்க, ஃபார்ம் இஸ் நத்திங் பட் கான்ஃபிடன்ஸ். அதே மாதிரி தான் கேஎல் ராகுல் அது திரும்ப அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்கு அவரை ஒரு நல்ல டீம் எடுக்கணும். எடுத்து அவர் நிறைய சான்ஸ், நல்ல டீம் எடுத்து ஆர்சிபி சோ அப்படி நாசமாகணும்னு பாருங்க எவ்வளவு ரன்ஸ் அடிச்சிருக்காருன்னு. 520 லாஸ்ட் இயர். ஆமா லாஸ்ட் இயர் 274, அதுக்கு முன்னாடி 616, 626, ஆவரேஜா 450 தான் 500 ரன் அடிக்காது. ஒரு விஷயம், தலைவன் கேப்டன் கொடுத்தா கொஞ்சம் திணறும் அப்படி, மத்தபடி ஒண்ணும் இல்ல. அந்த பிரஷர் என்ன பண்ணுது அப்படின்னா அவர் தான் டீமை காப்பாத்தணுன்றதுக்காக கடைசி வரைக்கும் ஆங்கர் ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒண்ணு அவர் எடுக்கிற டீம் வந்து அவர் வந்து ஆங்கர் ரோல் பண்ணணும், அவர் சுத்தி எல்லாரும் வந்து டம்மு அடிக்கிற பிளேயர்ஸாக எடுக்கணும். இவரையும் ஆங்கர் ரோல் பண்ண மாதிரி எடுத்துட்டு சுத்தி உள்ளவங்களும் பொறுமையா ஸ்ட்ரைக் ரேட் 120, 130 ஸ்ட்ரைக் ரேட் இருக்கவங்க எடுத்தாங்கன்னா முடிஞ்சு டீம். சோ அதனால ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 136, 113, 135, 138 ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் தான். அதுவும் எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் இன்னும் ஐபிஎல் அவர் வந்து ஓப்பனிங் நல்லா பண்ணிருக்காரு. சோ எந்த டீம் எடுக்கிறாங்களோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு சென்னைக்கு தேவைப்படும், ஒரு ஆர்சிபிக்கு தேவைப்படும், இப்போ ஒரு எம்ஐக்கு தேவைப்படலாம், ஒரு டெல்லிக்கு தேவைப்படும். டெல்லிலாம் ஒரு பொட்டி கிரவுண்டு, அவர் அடிக்க ஆரம்பிச்சாருன்னா கேஎல் ராகுல் நிப்பாட்டவே முடியாது. எங்களுக்கு தேவைப்படும், கேகேஆருக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தேவைப்படும், ஜிடிக்கு தேவைப்படும். இவருக்கு வந்து பெரிய நெகட்டிவே வந்து எல்எஸ்ஜி அண்ட் பிபிகேஎஸ் மோஸ்டா போக மாட்டாங்க. பிபிகேஎஸ் மனசு மாதிரி எனக்கு வேற வழி இல்லன்னு போனா மேபி வாய்ப்பு இருக்கு. பிபிகேஎஸ்க்கு வந்து ரிஷப் பண்ட் நீங்க எழுதி வச்சிடலாம். அதான் அவன் பஸ்ஸ காலி பண்ணி வச்சிருக்கான். பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மார்க்கெட் லிஸ்ட்லயே பணத்தை இழக்கிறதுக்கு டீம் கொஞ்சம் யோசிப்பாங்க. எல்லாத்தையும் இப்பவே முடிச்சிட்டோம்னா அப்ப அடுத்ததுல என்ன பண்றதுன்ற மாதிரி கொஞ்சம் யோசிப்பாங்க. மேபி அதனால கேஎல் ராகுல் வந்து டிமாண்ட் கம்மியா இருக்கு. டிமாண்ட் அதிகமா தான் இருக்குது, பட் போறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்களோ அப்படின்றது கொஞ்சம் டவுட். அதனால
கேஎல் ராகுல் வித் லோ கான்பிடன்ஸ், அது மட்டும் இல்லாம பெரிய 2 டீம் வந்து அவங்களுக்கு பிட் பண்ண மாட்டாங்கன்றதுனால அவர் 4வது பொசிஷன்ல இருக்காரு. 3வது பொசிஷன்ல நாங்களே சற்றும் எதிர்பார்க்காத வகையில ஹர்ஷ்தீப் சிங் இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா மார்க் லிஸ்ட் 1ல இருக்காரு. ஆமா. ஃபர்ஸ்ட் இப்ப டாப் 3ல இருக்கவங்க எல்லாரும் மார்க் லிஸ்ட் 1ல இருக்காங்க தான். ஹர்ஷ்தீப் சிங் ஏன் இவர் வந்து ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன்ல இல்ல 3rd பொசிஷன்ல இருக்காரு? ஆன்சர் சிம்பிள் தான். இஸ் கால்ட் அஸ் இஸ் நோன் அஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏன் 3rd பொசிஷன்ல இருக்காங்க? ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன்ல இருக்கவங்க இவரோட சூப்பரா இருக்காங்க. அதனால இவர் 3rd பொசிஷன்ல இருக்காரு. அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த மாதிரி ஒரு பதில் நீங்க எதிர்பார்க்கலாம். ஃபைன். ஹர்ஷ்தீப் சிங் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல இந்தியாவுக்கு ஒரு டாப் T20 பவுலரா இருந்திருக்காரு. டெத் பவுலிங்ல நல்லா போட்டிருக்காரு. அண்ட் பஞ்சாபுக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு விஷயம் IPL பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. என்னதான் அப்பப்போ ரன்ஸ் லீக் பண்ணாலும் டெத் ஓவர்ல கொடுக்குறப்போ நல்லா ரன்ஸ் கொஞ்சம் கண்டெக்ட் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்து நல்லா போட கொடுக்குறாரு. யாக்கர் முக்கியமா நல்லா போடுவார். சோ அது வந்து பெரிய பிளஸ் பாயிண்ட். சோ அதனாலதான் வந்து நம்பர் 3 பொசிஷன்ல இருக்காரு. அண்ட் விக்கெட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 19 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி 17 விக்கெட், அதுக்கு முன்னாடி 10, 18. ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னா 26.5, 29, 38, 19. பெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அது ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 18, 15, 17. எக்கனாமி பாத்தீங்க அப்படின்னா 10. ஆக்சுவலா எக்கனாமி கொஞ்சம் ஹையா தான் இருக்குது. 10, 9.7, 7.7 எப்படி வச்சிருக்காரு. அதான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஓவர்ல இவர் நிறைய ரன் கொடுத்தாருன்னா அடுத்த 2 ஓவர்ல வந்து கொஞ்சம் கண்டென்ட் பண்ணி அவரால் வந்து விக்கெட் எடுத்து மேட்ச் வின் பண்ணி கொடுக்க முடியும். சரி, ஓகே. இவர் வந்து ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர். இதே மாதிரி பார்த்தோம்னா ஷமியுமே ஒரு நல்ல ப்ராமிசிங்கான விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். ஆனா ஷமி இங்க, ஹர்ஷ்தீப் அங்க. ஏன் ஷமி வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ஆடி ரொம்ப நாள் ஆச்சு எக்ஸப்ட் டெஸ்ட். அதே மாதிரி ரீசென்சியா வந்து இப்ப T20ல கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்தியாக்காக T20ல இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல ஹர்ஷ்தீப் சிங் நல்லா பண்ணிருக்காரு. சோ அது ஒரு விஷயம். சோ இஸ் கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், கெய்னிங் கான்பிடன்ஸ். சோ அதனால வந்து ஹர்ஷ்தீப் சிங் வந்து இருப்பாரு. அது மட்டும் இல்லாம பஞ்சாப் கண்டிப்பா ஹர்ஷ்தீப் சிங் போவாங்க, வேற வழி இல்ல. அது எல்லாருக்குமே தெரியும். அதனால மத்த டீம்ஸ் எல்லாம் ஏத்தி விட்டு விளையாடுவாங்க. அதனால இவர் ஈஸியா வந்து ஒரு 14 இருந்து 15 கோடி போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் ஹி டிசர்வ்ஸ் இட் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆமா. டாப் 2 டாப்ல இருந்திருக்க வேண்டியது இங்க கப்பு ஜெயிச்சு கொடுத்தாரு ஸ்ரேயஸ் ஐயர். இவர் செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ரீசன்னா மெயின் ரீசன் வந்து 2 தாங்க. கேள்வி கேட்கறான். கேட்டுட்டு அதாவது உனக்கு ஒரு பாயிண்ட் தெரியும் சொல்லி முடிச்சுட்டு மீதி கேள்வி என்கிட்ட கேளு. இவனுக்கு தெரிஞ்ச பதிலுக்கான கேள்வி என்கிட்டயும் கேட்டுட்டு இவனும் வழி மறிச்சு பதில் சொல்லிடுறான். என்ன கேட்டா இவர் செகண்ட் பொசிஷன்ல வந்ததுக்கு மெயினா 2 ரீசன். ரீசன் ஃபார்ம், இந்த ரீசன்ஸ் பயஸ்ன்றது இவருக்கு தான். ஏன்னா கடைசியா கப்பு ஜெயிச்சு கொடுத்த ஒரு கேப்டன். இப்போ ஒரு சில டீமுக்கு வந்து கேப்டன்ஸ் தேவைப்படுறாங்க, ஒரு நல்ல ப்ராமிசிங்கான கேப்டன் தேவைப்படுறாங்க. அது இல்லாம இவரோட பொசிஷன்ல ரீசெண்டா நல்லா விளையாடி இருக்காரு. IPL அதுவும் பயங்கரமா விளையாடி இருக்காரு. இப்போ PBKSக்கு ஒரு நல்ல கேப்டன் தேவை. தலைவர் மறுபடியும் டிசிக்கு போனாலும் போக வாய்ப்பு இருக்கு. அதாவது ரூமர்ஸ் எப்படி வருதுன்னா டிசி ஓனர்ஸ், புது ஓனர்ஸ் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கேப்டனா வேணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதனாலதான் ரிஷப் பண்டே ரிலீஸ் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. PBKS போலாம், LSG போலாம், RCB போலாம், GT போலாம். சோ இவங்க எல்லாருக்குமே ஒரு கேப்டன்ஸ் தேவை. அகைன் மார்க்கெட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் செட்லயே வராது. நிறைய சான்ஸ் இருக்குது. லைக் போய் எப்படின்னா 2 விதமா பார்ப்பாங்க. இந்த பிளேயருக்கு இவ்வளவு இறக்கணுமான்னு யோசிப்பாங்க. இன்னொன்னு எப்படியாவது இந்த பிளேயரை எடுக்கணும்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி எப்படியாவது எடுக்கணும்னா இந்த பிளேயர்ன்றதுல ஸ்ரேயஸ் ஐயர் ஈஸியா வந்து ஒரு 350 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி 400 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி இருக்கலாம் வந்து 175, அதுக்கு முன்னாடி 519. சோ அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பிளேயர். ஸ்ட்ரைக் ரேட்டும் 146 வச்சிருக்காரு. லாஸ்ட் இயர் வச்சிருந்தாரு. நம்பர் 1 பொசிஷன் இது எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் தெரிஞ்சு எத்தனை பேர் இந்த லிஸ்ட் போட்டிருந்தாங்களோ, எத்தனை சேனல்ல போட்டிருந்தாலும் தெரிஞ்சு இவர் தான் டாப்ல இருப்பாரு. ரிஷப் பண்ட், அதாவது கம்பேக் மன்னன் சொல்லலாம் இவரை. அதாவது கிட்டத்தட்ட ஒரு கால் எல்லாமே வந்து இன்ஜுரி ஆகி கிட்டத்தட்ட உயிர் போயப்பட மாட்டாருன்ற மாதிரி இருந்து அதுல இருந்து ரிட்டர்ன் வந்து விக்கெட் கீப்பிங்கும் பண்ணி பேட்டிங்கும் பண்ணி கேப்டன்சியும் பண்ணாருன்ற ஒரு ஆள் வந்து ரிஷப் பண்ட் வேர்ல்டு கப் வின்னிங் டீம்ல இருந்திருக்காரு. டெஸ்ட்லயுமே வந்து பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காருன்றப்போ ரிஷப் பண்ட் ஆல்வேஸ் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன். ஆனா என்ன ஒரே ஒரு இது அப்படின்னா டெஸ்ட்ல போயிட்டு T20 ஆடுவாரு. T20ல அந்த கேம் வந்து அவருக்கு வர மாட்டேங்குது. ஆனா லாஸ்ட் இயர் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் நான் வரப்பே தான் நினைச்சேன். இது எப்பயுமே வந்து T20ல வந்து சொதப்பிடுறாரு, கஷ்டப்படுறாருன்னு நினைச்சப்போ லாஸ்ட் இயர் வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி 446 ரன் அடிச்சாரு. வித் an average of 40, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 155, பெஸ்ட் 88 and 250. இது வந்து பினாமினலான ஒரு ஸ்டார்ட். இது ஆக்சுவலா ப்ரீவியஸ் இயருக்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ் பாருங்க. அதுலயே தெரிஞ்சிடும் அவர் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. இதுக்கு முன்னாடி வருஷம் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் வெறும் 30, இப்போ வந்து 40. இதுக்கு முன்னாடி வருஷம் டோட்டல் ரன்ஸ் 340, இப்போ 446. நல்ல விக்கெட் கீப்பர், நல்ல ஒரு பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், அட்டாக்கிங் பேட்ஸ்மேன், ஒரு எக்ஸ் ஃபேக்டர்னு சொல்லலாம். எக்ஸ் ஃபேக்டர்ன்றது ஒரு டீமுக்கு எப்பவுமே ரொம்ப தேவை. இவன் வந்தா என்ன பண்ண போனா அப்படின்றது தன்னோட டீமுக்கும் புரியாது, ஆப்போசிட் டீமுக்கு புரியாது. அதான் எக்ஸ்பெக்டட் பிளேயர். எல்லா டீமும் இவருக்கு வந்து போவாங்களா? எஸ், அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே வந்து ஒரு தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்டா கூட பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இன்னும் 2-3 வருஷம் ஆடுவாரு. அதை பத்தி நான் பேச விரும்பல. நம்ம வந்து PBKS போவாங்க, LSG போவாங்க, RCB போவாங்க. பாருங்க PBKS RCB சொல்லாதீங்கன்னு எல்லாருக்குமே போய் தான். KKR கூட வந்து ரிஷப் பண்ணுங்க. ஒரு விக்கெட் கீப்பர் தேவை, ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தேவை கண்டிப்பா. ஓகே, எங்களுக்கு ஆமா
எங்களுக்கு யூஸ் ஆவீங்க. ஒரு SRH கண்டிப்பா போறது சான்ஸ் பட் ஆனா என்கிட்ட பர்ஸ் கம்மியா இருக்கு. அதான் சொன்னாங்க ஷோர் ஷாட்டா ஆல்ரெடி இவர் இருக்கார்ல, விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் கிளாஸ் எடுக்காரு. ஓகே, ஷோர் ஷாட்டா எனக்கு தெரிஞ்சு 20 கோடிக்கு மேல தாராளமா சொல்லலாம் ரிஷப் பண்ட் கண்டிப்பா போவாரு அப்படின்னு. சோ அதனால ரிஷப் பண்ட் தான் எங்களோட லிஸ்ட்ல டாப் 1. எஸ். சோ நண்பர்களே, இதுதான் வந்து எங்களுடைய லிஸ்ட். எங்களுக்கு தெரிஞ்ச காரணங்களை வந்து இருக்கிறதெல்லாம் பொறுக்கி போட்டு எடுத்து வந்து நாங்க வந்து சொல்லிட்டோம். உங்களுக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? உங்களுக்கு வந்து வேற ஏதாவது லிஸ்ட் இருக்குதா? இதுல இல்லாத பிளேயர் வந்து நீங்க ஏதாவது உங்க லிஸ்ட்ல வச்சிருக்கீங்களா? இல்ல இதுல இருக்க பிளேயர்ஸ் தான் உங்க லிஸ்ட்லயே இருக்காங்க, பட் ஆர்டர் மாறி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எந்த பிளேயர் எந்த டீமுக்கு போனா நல்லா இருக்கும் அதையும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி அடுத்த ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து வீடியோ வருமா வராதான்னு தெரியல. வந்தா வந்து அந்த வீடியோல மீட் பண்றோம். அப்படி எல்லாம் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ வரும். அதுல வந்து மீட் பண்றோம். நன்றி. வணக்கம்.